உடல் நிலையில் கான்சன்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாக தூங்குறது ரொம்பவும் நல்லது. தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எண்ண அணைகள் ஓடிண்டே போகும். அதனால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் 2 விஷயமும் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து பழகிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ண சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்த்தேனால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ 10ஆம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலின மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் புதிய கடன் வம்பு, அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வருது, உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போடுவான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டம் வந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும். அது வரணும். யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க, யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்கும். அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும். உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது. அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த சனியின் தாக்கமும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும். இந்த வருஷம் 2026 ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும்.